மூன்றாவதாக விருத்தாசனம் ஃபீல்டை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு ஃபீல்டும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னுடைய ஒரு ஃபீல்டிலையும் ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட ஏதோ ஒரு சபையிலிருந்து திருடப்பட்டோ இல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனையும் கூட்டிட்டு வருவதற்கு எங்களுடைய நோக்கம் அல்ல. ஒரு முறை கூட கேள்விப்படாத இந்த கிறிஸ்துவின் சத்தம் துணிக்கப்படாத பகுதிகளுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை துணித்து இயேசுவே பெரியவர் என்பதை விளக்கம் செய்யும்படியாகவே நாங்கள் ஆசையோடு இந்த ஊழியத்தை தொடர்கிறோம். பவுல் சொன்னது போல இந்த விருத்தாசன பகுதியில என்னுடைய ஊர்ல இருந்து நெருங்கி அது ஒரு குடும்பம் அந்த ஒரு ஊர்ல நடத்த ஆரம்பித்தது. பல விக்கிரகத்தினுடைய கோட்டைகளாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ளாக இந்த தெய்வ தயவுனாலே தேவனுடைய அன்பை கொண்டு செல்ல அந்த குடும்பம் அன்னை அக்கா அவங்க அந்த ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அன்னை அக்கா தெய்வ தயவுனாலே அந்த இடத்திலே ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். 16 மணி நேரம் டிராவல் பண்ணி எது போவோம். அந்த அக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு அக்கா கூப்பிடுவாங்க. 3 மிஞ்சி போனா இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு 3 பேர் தான் இருந்து அதை ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு ஊழியமா நான் கேட்பேன், 16 மணி நேரம் இங்கே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு ஆண்டவரே இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப கடுமையான அலைச்சல், கடுமையான தூக்கம் இல்லாத நிலைமைகள். ஆனாலும் சொல்லுவேன், இந்த மாசம் போய் இதை சொல்லு, இந்த மாசம் போய் இதை சொல்லு, இந்த மாசம் போய் இதை சொல்லுன்னு கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருப்பார். தெய்வன் கிருபை செய்ய ஆரம்பித்தார். 3 பேரா இருந்தது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அற்புதமான கிரைகளை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவருடைய தயவினாலேயும் தேவனுடைய இரக்கத்தினாலேயும் இந்த பகுதிகளுக்குள்ளாக சுவிசேஷத்தை கொண்டு போக முற்பட்டு செயல்படும் பொழுது அந்த பகுதிகளுக்குள்ளாக ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேலை இல்லாம நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது பாதி பேருக்கு வேலை கிடைச்சு மறு மாசம் பாதி பேரை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனாலும் ஐயோ சபை நிறைய பேருக்கு வேலை கிடைச்சு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதில் செயல்படும் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படியாக கர்ப்பத்தின் கனிகளை ரொம்ப வருஷமா இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் அந்த இடத்துல தம்முடைய கிருபையுள்ள இந்த அசோசியேட் சர்ச் ஐபம்ஸோட சபையை உருவாக்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே நெருங்கி 7 பேர் பக்கம் ஞானஸ்தானம் எடுத்து அங்கே நெருங்கி 40 பேர் பக்கம் அந்த ஊழியத்திலே கலந்து தேவனுடைய சுவிசேஷம் மகிமையாக அங்கே கடந்து செல்வதற்காக நான் ஆண்டவரை உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன்.